அடுத்து அந்த ஆலிம் பெருமக்கள் எப்படியெல்லாம் ஹதீஸ்களை வளைக்கிறார்கள். நான் ஒன்றரை உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை பற்றி நம்ம சொல்லி காட்டுறாங்க. ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்தது வெள்ளிக்கிழமை என்று சொல்லிவிட்டு அந்த வெள்ளிக்கிழமை நடக்க போகக்கூடிய சம்பவங்களை சொல்லி காட்டுறாங்க. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஃபீஹி ஹுலிக ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டார்கள். ஓ ஃபீஹி உதுஹிலல் ஜன்னா, அந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள். ஓ ஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானார்கள். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபில் யௌமில் ஜும்ஆ, கியாமத் நாள் என்பது வெள்ளிக்கிழமையில் தான் ஏற்படும் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸில் எங்கேயாவது மீலாது விழா கொண்டாடுங்கள் என்று இருக்கிறதா? வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை நபிகள் சொல்லி காட்டுறாங்க. வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் என்று சொல்லுகிறார்கள். அந்த வெள்ளிக்கிழமை நடந்த சில நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஆலிம் பெருமக்கள் மீலாது விழாவிற்கு இது ஆதாரம் காட்ட எப்படி தெரியுமா? ஆதம் நபி பிறந்ததால் அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கினான் அல்லவா? சரி, அல்லாஹ்க்கு அதிகாரம் இருக்குது, அல்லாஹ் கடவுள், அவன் நினைத்ததை சட்டமாக்குவான். அதனால் நாங்கள் நபிகள் நாயகம் பிறந்த ரபியுல் அவ்வல் 12 நாங்கள் சிறப்பாக்குகிறோம். அப்படிங்க அல்லாவா? அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா, அம்லகும் ஷுரகாவுன் ஷரஉ லஹு மினத் தீனி மாலம் யதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதி அளிக்காதவற்றை சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? மார்க்கத்தில் ஒன்றை ஷரியத்தாக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப இந்த ஆலிம் பெருமக்கள் இந்த ஒரு பிதஅத்தை உண்டாக்கியதால் எப்படிப்பட்ட வசனங்களை ஹதீஸ்களை எல்லாம் திரிக்கக்கூடிய நிலை உள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம்.